இன்னைக்கு பங்குச்சந்தை ஒரு ரிலீஃப் ரேலியை பார்த்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னும் 2ல இருந்து 3 வாரத்துல ஈரான் வார்ல இருந்து நாங்க விலகி வெளியே வந்துருவோம் அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதே நேரத்துல அவரு நேட்டோவை பேப்பர் ட்ரைகர்னு குறிப்பிட்டு நேட்டோவில இருந்தும் வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறதா சொல்லியிருக்காரு. இது லாங் டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை கிரியேட் பண்ணும் யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும். இதனால யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெளியெடுக்க ஆரம்பிச்சதுன்னா இது ஒரு எக்கனாமிக் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இதையும் நம்ம தீவிரமா கண்காணிக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஆயில் பிரைஸ் கம்மியானா மட்டும்தான் ரூபாயோடைய மதிப்பு சரியிறது நிற்கும். அப்படி நின்னா மட்டும்தான் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆக முடியும். ஸோ இந்தியாவுடைய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம மெயினா வாட்ச் பண்ண வேண்டியது ஆயில் பிரைஸும் ரூபாயோடைய மதிப்பும். அதை ஞாபகம் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் இன்னைக்கு காலையில ஆரக்கல் கிட்டத்தட்ட 30,000 பேர்த்துக்கு ஃபயர் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இதுல 12,000 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க. 12,000 இந்தியன் எம்ப்ளாயிஸ்க்கு காலையில் 5 மணிக்கு ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது ஏஐயோட இம்பாக்ட்னால, ஆர்கல் நஷ்டத்தில் ஏஐ இம்பாக்ட்னால இந்த ஃபயரிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கொண்டு மற்ற விஷயங்களை நம்ம இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.